இவர் பச்சை கலர் போர்டில் சாராயம் விற்காரு, இவர் மரத்துக்கு கீழே உட்காந்து சாராயம் விற்காரு. அவர் சாராயம் விற்கிற இடத்த நம்ம பார்த்தோம். ஒரு டேபிளுக்கு ஒரு 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 மண் மூட்டையை போட்டு சாராயம் விற்காரு, இவர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு சாராயம் விற்கிறார். அந்த சாராயத்துக்கும் இந்த சாராயத்துக்கும் பெரிய என்ன வித்தியாசம்னா, இந்த சாராயத்தை கொடுத்தா உடனே சாவு, அந்த சாராயத்தை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாவு. அப்போ அந்த சாராய வரைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் இந்த கருணாநிதி மகனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ 5 பேரை கைது பண்ணியாச்சு, 6 பேரை கைது பண்ணியாச்சு. உண்மையிலே கைது பண்ணணும்னா தமிழ்நாட்டில் 2 லட்சம் விதவைகளை உருவாகியிருக்கிற இவரை தான் கைது பண்ணணும். இவரை யார் கைது பண்ணுவா? அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அதனால் ஆடுறாங்க. இந்த 10க்கு 10 வீட்டில் உட்காந்து ஒட்டுமொத்தமான இந்த ஊரையும் சுடுகாடாக மாற்றிருக்காரு ஒருத்தர். கேட்டால் திமுகவோட கட்சிக்காரரு. சின்னத்துறை யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரன். வேறு தேடி போன கள்ளச்சாரத்தை காய்ச்சறவன் யாருன்னா திமுக கட்சிக்காரன். ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சிக்கு வந்தவர் தான் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகரிச்சுக்குது. காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறை வழக்கு போட முடியாது. வழக்கு போட்டாலும் நீ பெயில் போடுறியா இல்லை உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவான்னு. இப்போ நேற்று எப்படி அந்த சூப்பரண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாவட்ட ஆட்சியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இப்போ சூப்பரண்டாக வந்து கள்ளச்சாராயம்